சனிப்பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருது. தற்சமயம் பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வராது. சனி 10ல வருதுங்கிறது பெரிய யோகம். இதுதான் உண்மை. 9ஆம் அதிபதி 10க்கு வருது. பல தொழில்களில் ஈடுபடக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தொழில பெரிய அளவிலான சேஞ்சஸ் வந்தாலே மாற்றங்கள் இருக்கும். மாற்றங்கள் நீங்க தொழில் செய்யற விதம், மேபி நீங்க ஐடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், மேனுவல்ல இருந்து கம்ப்யூட்டரைஸ்டா மாத்தலாம், டிஜிட்டலா மாத்தலாம். இப்படி எல்லா விதத்திலையும் தொழில் செய்யக்கூடிய இடம், தொழில் செய்யக்கூடிய விதம், தொழில் செய்யக்கூடிய நபர்கள், முக்கியமான ரிசோர்சஸ், உங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த் என்று சொல்லக்கூடிய ரிசோர்சஸ் மாறலாம். இதெல்லாம் பாசிட்டிவா மாறும். 2 10ஆம் இடத்துக்கு வரதுனாலே தொழில் அபிவிருத்தி, பல கிளைகள் தொடங்கக்கூடிய யோகங்களை சனி பகவான் தருவார். இது வரைக்கும் ஒரு பிரான்ச் தான், ஹெட் ஆபீஸ் மட்டும்தான். இப்போ 5 பிரான்ச் இந்த 2 வருஷத்துக்குள்ள பண்ணுவார். அதை விட அடுத்தது, வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை சரியாக சனி உங்களுக்கு செய்ய வைக்கும். அதனால என்ன பலன் அப்படின்னா, அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு மிகப்பெரிய, நீங்க உங்க அப்பாவுக்கு ஒழுங்கா செஞ்சாதான் நீங்க நல்லபடியா இருக்கும் போதே உங்க குழந்தைங்க உங்களை நல்லா பாத்துக்குவாங்க. இதுதான் கர்மாவை சரியா செய்யணும். அடுத்தது, கவனமாக எதுல இருக்கணும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காரணம், 3ஆம் பார்வையால் உங்களை விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால கவனமா இருக்கும்.